நம்ம வீட்டில் நம்ம கோயிலில் சாயப்பாவுக்கு பூஜை, சாய்பாபாவுக்கு பார்த்துக்கோங்க வெண்பொங்கல். இதில் ஒரு குக்கர் தட்டியிருக்கேன், இந்த ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் சூப்பரான பால் பாயாசம் நெய்யெல்லாம் போட்டு அப்பாவுக்கு சூப்பரான ஜவ்வரிசி சேமியா எல்லாம் போட்ட சூப்பரான ஜவ்வரிசி சேமியா போட்டால் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை, இது ஒரு 40 பேருக்கு மேலே நம்ம கோயிலுக்கு வருவாங்க. நம்ம வீட்டிலே கோயில் வச்சுருக்குறோம், அப்பாவோட கோயில், சாயப்பாவோட கோயில். யார் யாருக்கெல்லாம் சாய்பாபா பிடிக்கும்னு சொல்லி இன்றைக்கி எல்லாேருக்கும் பிரார்த்திக்கிறோம். இப்போ இந்த பக்கம் சாம்பார், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் போட்டால் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இன்னொரு குக்கர் வச்சு விட்ருக்கேன். மொத்தம் 3 குக்கர் வைப்போம் பார்த்துக்கோங்க. நான் சின்னதாக தான் இப்போ தொடங்கியிருக்கிறேன். இப்போ தான் எனக்கு தொடங்கியிருக்கேன். அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ மென்மேலும் கொடுக்குறாரு. பால் பாயாசம் ரெடி. இன்றைக்கி வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கீரை வதங்கினதுக்கப்புறம் தான் ஜீரகம், பூண்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் திருவி போட்டால் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. ரொம்ப ஹீமோக்ளோபின் கூடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நானும் எங்கள் பாப்பாவுக்கு வச்சு கொடுப்பேன். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்கீரை பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சூடில் வதங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு திருவிட்டு கீரை நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா சாப்பிடணும். அதே போல் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரையெல்லாம் ஆற வச்சு தான் சாப்பிட்ணும் பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பரான முருங்கைக்கீரை ரெடியாகி தேங்காய் திருவி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பாசிப்பருப்பு போட்டாலும் கூட்டாயிரும், நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உடனே இறக்கிடுங்க. பச்சைமணி பார்த்திங்கன்னா சூப்பரான சூடான நல்லா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். இந்த பக்கம் சூடான சாம்பார், சுட சுட சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பரான சத்துள்ள முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான்.